ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி உடைய நியூ சிலபஸில் இருக்கிற மாதிரி பொருளாதாரம் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு 1 நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பொருளாதாரம் புத்தகத்திலிருந்து 50 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து டெஸ்ட் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்தியா தனது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையை அறிவித்த ஆண்டு. இந்தியா தனது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? ஜூலை 1991 தான் சொன்னாங்க. ஜூலை 1991. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கான பதில் 1921 என்பது பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 என்பது சிறு பிளவு ஆண்டு. 1961 என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பெரும்பிளவு ஆண்டு எது, சிறு பிளவு ஆண்டு எது, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எது, இப்படிலாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டது? இது குரூப் 4ல் வந்த கேள்விங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டது? 6 நிலைகளை கொண்டது. 6 நிலைகள் இருக்குது. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. இது 12th புக்கில் இருக்குதுங்க. சரி, பார்க்கலாங்களா? செயல்திறன் வரவு செலவு திட்டம் உலகில் முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சார், உப்பர் தலைமையில் அமெரிக்காவில் 1949ஆம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரையின்படி செயல்திறன் வரவு செலவு திட்டம் அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது. அமெரிக்காவில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் சாதனை திட்டம் என அழைக்கப்படுகிறது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற முதல் 3 பாயிண்ட்டும் சரிதான். 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. சாதனை திட்டம் அப்படிங்கிற பேரில் அழைக்கும் நாடு இந்தியா. இந்தியாவில் தான் சாதனை திட்டம்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவில் சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இது 10th புக்கில் இருக்குதுங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. 2013 தான் நிறைவேற்றம் பண்ணாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதனுடைய தூண்களில் சரியானது. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தூண்கள் இருக்கும். அந்த 4 தூண்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது, நல்லாட்சித்திறன். அனைத்துமே சரிதாங்க. இங்கே இருக்கிற அனைத்துமே மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுக்கான தூண்கள் தான். மொத்தம் 4 தூண் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஜே.சி. குமரப்பா. இது 12th புக்லேயும் இருக்குது, 11th புக்லேயும் இருக்குது. ஜே.சி. குமரப்பா. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு. இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. இது தொழில் கொள்கை 1948 ஏப்ரல் 6 தான் அறிவித்தாங்க. 1948 ஏப்ரல் 6. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரும்பு எஃகு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்துக்கு ஒவ்வொரு நாடும் உதவி பண்ணியிருக்காங்க. எந்த நாடு உதவி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் ஒரிசாவில் ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற இரும்பு நிறுவனத்துக்கு ஜெர்மனி அரசு உதவி பண்ணாங்க. பிலாய் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதற்கு ரஷ்ய அரசாங்கம் உதவி பண்ணாங்க. துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இதற்கு இங்கிலாந்து அரசு உதவி பண்ணாங்க. சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு இந்திய அரசாங்கம் உதவி பண்ணாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரூர்கேலாவுக்கு ஜெர்மனி அரசு, பிலாய்க்கு ரஷ்ய அரசு, துர்காப்பூருக்கு இங்கிலாந்து அரசு. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? 4 வரியை கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதில் எது மத்திய அரசுடைய பட்டியலில் இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வேளாண்மை வருமான வரி. இது மத்திய அரசுடைய பட்டியலில் இல்லை. தனி மனிதர் வருமான வரி, நிறுவன வரி, கலால் வரி எல்லாமே இருக்குது. வேளாண்மை வருமான வரி என்பது மத்திய அரசுடைய பட்டியலில் இல்லை. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. முதல்ல உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் முதல் எஃகு தொழிற்சாலை என்பது குல்டி அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டது. முதல் சணல் தொழிற்சாலை ரேஸ்ரா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது. முதல் துணி உற்பத்தி ஆலை குளோஸ்டர் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது. முதல் எண்ணெய் கிணறு அஸ்ஸாமில் டிக்பாய் என்ற இடத்துல அமைக்கப்பட்டது. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். தமிழகத்தின் நகரமயமாதலின் சராசரி அளவு என்ன? தமிழகத்தின் நகரமயமாதலின் சராசரி அளவு என்ன? 48.4%. 48.4%. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். 2015 ஏப்ரல் 1 அறிவிக்கப்பட்ட வெளிநாட்டு வணிகக் கொள்கையின்படி பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலானவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு என்ன? 2015 ஏப்ரல் 1 தான் வெளிநாட்டு வாணிக கொள்கைங்கிறத கொண்டு வந்தாங்க. அதன்படி பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, இராணுவ கிடங்கு சம்மந்தப்பட்டது, விண்வெளி சம்மந்தப்பட்டது, அணு ஆற்றல் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அந்த கோரிக்கைக்கான கால அளவு 24 மாதங்கள். 24 மாதங்கள். அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார்? இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார்? சர் ஜேம்ஸ் வில்சன் 1860 அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. 1966 முதல் 1969 வரை திட்ட விடுமுறை காலமாகும். இந்தியா சீனா போர் 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி இதற்கு முதன்மையான காரணமாகும். ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. வேளாண்மை தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 4 பாயிண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. 1966 ஆரம்பித்து 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம்தான். 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. என்ன தவறுனா இந்தியா பாகிஸ்தான் போர். இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது. 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய தோல்வி ஏற்பட்டது. இந்த 2 ரீசனால தான் திட்ட விடுமுறை காலம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் சரிதான். ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட் சரிதான். வேளாண்மை தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவின் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? இந்தியாவுக்கு எது பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நிதி பற்றாக்குறை தாங்க. நிதி பற்றாக்குறை. அடுத்து 17வது கேள்வி. 1956ஆம் ஆண்டின் தொழில் கொள்கையின் நோக்கம் என்ன? 1956 தொழில் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தொழில் கொள்கையின் நோக்கம் என்னங்க? இதுக்கான பதில் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? தமிழ்நாடுங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கிறாங்க. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். 1934ஆம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார்? சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் தான் அடித்தளம் போட்டிருக்காரு. 1934 தான் உருவாகியிருக்கு. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன? எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன? இதுக்கான பதில் மக்கள் மண்டலங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு ஏற்படும் அப்படிங்கிறது தான் எதிரான வாதமாக இருக்குது. 21வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் 1991 ஜூலை 24 புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. 2010 போட்டிக்குழு உருவாக்கப்பட்டது. 2016 பிப்ரவரி 18 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1998 உழவர் கடன் அட்டை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் இந்த 3வது இருக்குது பார்த்தீங்களா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, இதை எக்ஸாமில் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்டுங்க, முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம்
1965 உருவாக்கப்பட்ட இடம். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965 உருவாக்கப்பட்ட இடம் எது? காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. நல்லா கவனிங்க, காண்ட்லாங்கிற இடத்துல 1965 தான் உருவாக்கப்பட்டிருக்கு முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அடுத்த வினா பாருங்கள், 23வது கேள்வி. ஜிஎஸ்டி என்பது என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டி என்பது பலமுனை வரியாக உள்ளது. அடுக்கு வரி விளைவை நீக்குகிறது. மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. சிறிய நிறுவனங்களுக்கு கலவை திட்டம் உள்ளது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு. ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வங்கி தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. சென்னையை தான் மருத்துவ தலைநகரம் வங்கி தலைநகரம்னு சொல்லுவாங்க. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். 1954ஆம் ஆண்டில் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை கொண்டு வந்த நாடு எது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை 1954 கொண்டு வந்த முதல் நாடு பிரான்ஸு. பிரான்ஸ் நாட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. 26வது கேள்வி பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி. 1991 சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு வீதம் ஆகியவற்றை குறைக்க பரிந்துரைத்த குழு எது? 1991 சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு வீதம் இதை குறைக்க பரிந்துரை செய்த குழு நரசிம்மம் குழு. முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க, நரசிம்மம் குழு. அடுத்து 27வது கேள்வி, பொறுத்துக. திட்டங்களை சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் 20 அம்ச திட்டம் 1975 கொண்டு வரப்பட்டது. ஐஆர்டிபி திட்டம் 1978. ட்ரைசம்ங்கிற திட்டம் 1979. என்ஆர்இபி திட்டம் 1980. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எந்த திட்டம் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது, எது செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்து, இப்படியெல்லாம் கூட கேட்பாங்க. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குங்க? மொத்தம் 7 காலநிலை மண்டலம் இருக்குது. 7 வேளாண் காலநிலை மண்டலம் இருக்குது. 29வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. 1975 வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்டன. மத்திய மாநில அரசுகளும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டவையே வட்டார ஊரக வங்கிகளாகும். தற்பொழுது இந்தியாவில் 68 வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன. பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே ஆர்ஆர்பிஎஸ் கடன் வழங்குகிறது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு சரி, 1975 தான் உருவாக்குனாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி, மத்திய அரசு மாநில அரசு வணிக வங்கிகள் எல்லாமே சேர்ந்து கூட்டாக தான் உருவாக்கியிருக்காங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இந்தியாவில் 68 இல்லை, இந்தியாவில் இப்போ இருக்கிறது 64 தான் இருக்குது. 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது. 4வது பாயிண்ட்டு சரி. அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்த நாள். அரசாங்கம் எப்போ முடிவு பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. திட்டக்குழுவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க. இந்த முடிவை எடுத்த நாள் 2014 ஆகஸ்ட் 13. 2014 ஆகஸ்ட் 13. அடுத்து 31வது கேள்வி. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சட்டம், அதாவது எம்எஸ்எம்இ சட்டம் சொல்லுவாங்க, இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006 தான் கொண்டு வந்திருக்காங்க. 2006. 32வது கேள்வி பாருங்கள். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் என்றவர் யார்? இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாகவே இறந்து கடனையே சந்ததிக்கும் விட்டு செல்கிறான் என்று கூறியவர் சர் மால்கம் டார்லிங். அடுத்து 33வது கேள்வி பாருங்கள். 1951 ஏற்படுத்தப்பட்ட முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இது 12th புக்குங்க. 1951 முதலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய தலைவர் யார்? கேசி நியோகி. அடுத்து 34வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளை காண்க.
4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3ஆம் இடம், இந்தியாவின் ஜிடிபியில் 2ஆம் இடம், சுகாதார குறியீட்டில் 3ஆம் இடம், எம்எஸ்எம்இ முதலீடு திட்டங்களில் முதலிடம். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு 3ஆம் இடம், இந்தியாவுடைய ஜிடிபியில் 2ஆம் இடம், சுகாதார குறியீட்டில் 3ஆம் இடம், எம்எஸ்எம்இ முதலீடு திட்டங்களில் முதலிடம். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிலேயே மாலிப்டினம் கிடைக்கும் ஒரே இடம். மாலிப்டினம் அப்படிங்கிறது ஒரு தாது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. அது எங்கன்னா கரடிக்குட்டம் எங்கே இருக்குது? மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் கிடைக்குது. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் மக்கள் அடர்த்தி 382 பேர். 2001 தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 480. 2011 தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555. மக்கள் அடர்த்தியில் தமிழகம் 7வது இடத்தில் உள்ளது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் 3 பாயிண்ட்டும் சரி. இந்தியாவுடைய சராசரி அடர்த்தி 382, தமிழ்நாடு 2001 480, 2011 555. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடம். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் என்ன? தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் என்ன? 80.33%. 80.33%. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். இன்றியமையா பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இன்றியமையா பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. 1955 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். 2011 குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? 2011 நிலவரப்படி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஹரியானா. ஹரியானாவில் தான் பாலின விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஹரியானாவில் தான் பாலின விகிதம் குறைவாக இருக்குது. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. தூத்துக்குடியை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் எனப்படுகிறது. மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது. இந்திய உப்பு உற்பத்தியில் 30 விழுக்காடு கிடைக்கிறது. மாநில உப்பு உற்பத்தியில் 70 விழுக்காடு கிடைக்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் எனப்படுவது தூத்துக்குடி. வேதிப்பொருட்களின் தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்திய உப்பு உற்பத்தியில் 30% தூத்துக்குடியில் தான் கிடைக்குது. மாநிலத்துடைய உப்பு உற்பத்தியில் 70% தூத்துக்குடியில் தான் கிடைக்கிறது. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? வி. கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை வி. கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி தாங்க ஃபஸ்ட் இடம். நீலகிரியில் தான் அதிகமாக இருக்காங்க. 1041 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம் எது? நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம் எது? இப்படியும் எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கான பதில் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுதான் நிதி ஆயோக்குடைய சரியான ஆங்கில விரிவாக்கம். அடுத்து 44வது கேள்வி. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் 1988 திருத்தப்பட்ட ஆண்டு. 1988 தான் கொண்டு வந்தாங்க பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம். இதை எப்போ திருத்தினாங்கன்னு கேட்குறாங்க. 2016 தான் திருத்தப்பட்டது. இது 8th புக்கில் இருக்குதுங்க. அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். 1947 காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம். இது 10th புக்கில் இருக்குது. 1947 காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எது? சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவாவில் தான் நடந்திருக்கு. அடுத்து 46வது கேள்வி. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? சைமன் குஸ்னெட். சைமன் குஸ்னெட் தான் உருவாக்கியிருக்காங்க. 47வது கேள்வி. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் பற்றி காண்க. கூற்று டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இது தான் தமிழில் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் சொல்லுவாங்க. 1965 உருவாக்கப்பட்டது. காரணம் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனமாகும்.
இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. சரியான விளக்கம் தான். நல்லா கவனிங்க. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் அப்படின்னாவே அது டான்சி தான். 1965 உருவாக்கியிருக்காங்க. தமிழில் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம்னு பேருங்க. அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1984 தான் உருவாக்கியிருக்காங்க. 1984 தான் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 49வது கேள்வியை பாருங்கள். இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரைத்த குழு எது? இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரைத்த குழு எது? ராஜா செல்லையா குழு இதான் பரிந்துரை பண்ணியிருக்கும். 50வது கேள்வி கடைசி கேள்விங்க. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதலிடம் எது? இது வந்து எக்ஸாமில் வந்த கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 50 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாங்களா? தோல் பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதலிடம் வேலூர். வேலூர் தான் முதலிடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 50 கேள்வியை புவியியல் பகுதியிலேருந்து கொண்டு வரேன். படிச்சுட்டு வந்துடுங்க. 6 to 12 புவியியல் பகுதியிலேருந்து நம்ம கேள்விகளை பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.